இவங்க ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து மக்களுக்கான நலத்திட்டம் ஒன்றும் இல்லை. ஏழைகளை வந்து கணக்கில் வைக்கிற மாறாக நிர்மலா சீதாராமன் இப்போ கொடுத்துருக்க பேட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காமெடியாக இருக்குங்க. 10 ஆண்டு காலம் செய்யாத இந்த ஆட்சியில் மீண்டும் 2047 செய்கிறாங்கன்றது மிகப்பெரிய காமெடி. என்னென்னா இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கமாக இல்லை. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா மதவாதத்தை தூண்டி விட்டு இந்த நாட்டில் பிரச்சனை செய்யக்கூடிய அரசாங்கமாக தான் இருக்கிறத தவிர இவங்களால நாட்டு மக்களுக்கு வேதனை தான் தவிர எந்த ஒரு நன்மை நடக்கிறதா இந்த அளவுக்கு வாய்ப்பே கிடையாது. 10% இருக்கக்கூடிய அந்த பணக்காரர்கள் கட்டுவது வெறும் 3% தாங்க. ஆனால் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் அவர்கள் கட்டக்கூடியது மொத்த வசூல்ல 64%. ஏழை மக்களுக்கான ஒரு பட்ஜெட்டாக, ஒரு திட்டமாக இவர்களுடைய வரி சுமையை குறைக்கக்கூடிய ஒன்றாக தானே இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு அண்மை செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த பட்ஜெட்டுடைய தன்மை குறித்தும் அதில் ஏழை மக்களுக்கான திட்டங்கள் இருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு செய்திகளை நாம் பரவலாக சமூக வலைதளங்களில் மக்களுடைய கருத்தாக, அதே போல முக்கிய தலைவர்கள் அவர்களுடைய கருத்தாக நாம் பார்க்க முடிகிறது. இதில் ஆரம்பமாக ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் இந்த மக்களுக்கான பட்ஜெட்டு நாடாளுமன்றத்தில் இது போன்ற சபைகளில் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய ஆர்வமாக கருதப்படும். ஆனால் இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி பட்ஜெட்டு நிகழ்வெல்லாம் கூட மக்களிடத்தில் ஆர்வம் குறைந்தது போன்று ஒரு நிலை வந்து நமக்கு காட்சி அளிக்கிறது. பெருசாக என்ன சொல்லிட போகிறாங்க என்பது மாதிரி மக்களுடைய மனநிலை. ஏன்னா அதற்கு ஏற்ற மாதிரி தான் இடைக்கால இந்த பட்ஜெட்லையும் ஆஹா ஓஹோ என்று நாங்கள் அதை சரி செய்து விட்டோம், இதை சரி செய்து விட்டோம், இதற்கு ஒதுக்கி இருக்கிறோம், அதற்கு ஒதுக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னால் கூட சாமானிய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கான சலுகைகள் இந்த பட்ஜெட்டில் அவர்களை கவனிக்க தவறி இருக்கிறது. அந்த சாமானிய மக்களை கவனத்தில் வைத்து இந்த பட்ஜெட் சொல்லப்படவில்லை. பெரும் முதலாளிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதுல 2047 இந்தியாவை புதிதாக படைப்போம் என்கின்ற ஒரு திட்டத்தை கையில எடுத்திருப்பதாகவும், அதை குறித்து மக்களிடத்துல சில செய்தி நிறுவனங்கள் கொண்டு போறாங்க. மத்திய நிதி அமைச்சர் சொல்லி இருக்கிறாங்களே, மக்களுடைய அந்த தகவல் என்ன அப்படின்னா மிக தெளிவாக சொல்றாங்க. அதாவது 2047 என்ன செய்யறாங்கன்னு அது இருக்கட்டும், இப்போ கடந்த 10 ஆண்டு காலமாக மக்கள் அவங்கள்ட்ட தான் ஆட்சியை ஒப்படைச்சிருந்தாங்க. இவர்களுடைய இந்த அறிவிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்றாக இல்லை. தேர்தல் நெருக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா இப்படிதான் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஜோசியக்காரங்களாம் இருக்கிறாங்க பாருங்க, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒன்றை அவங்களுக்கு தெரியாமையே செய்யறது. அவங்களாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இது நடந்துடும் சொல்ல மாட்டாங்க. உதாரணமா ஜோசியம் என்பது பொய், அது இல்லை. அதே நேரத்தில் அவங்களுடைய ஏமாத்து வேலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீ 5 வருஷம் கழிச்சு இப்படி ஆயிடுவ, 20 வருஷம் கழிச்சு உங்க நிலைமை இப்படி மாறிடும், நீ 50 வருஷம் கழிச்சு இப்படி ஆயிடும்னு சொல்லி என்ன செய்வாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் சொன்னாங்கன்னு வைங்க, நாளைக்கு இப்படி ஆயிடும் அப்படின்னா அவங்க மாட்டிக்குவாங்க. மிக தெளிவாக மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. கடந்த 10 ஆண்டு காலமாக கையில கொடுத்திருந்தோம். ஏழை மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, படித்த அந்த பட்டதாரிகளுக்கு, வியாபாரிகளுக்கு, வெகுஜன மக்களுக்கெல்லாம் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க? ஒன்றும் இல்லையே. இவங்க 2047 போயிட்டாங்க என்பது போன்ற கேள்விகள். அது இல்லாமல் இப்போ உள்ள நிலைமை என்பது எலெக்ஷனுடைய நேரமாக இருக்குது. ஒரு 6 மாத காலத்தில் நாங்கள் இப்படி பண்ணிடுவோம், 3 மாத காலத்தில் நாங்கள் இந்த திட்டத்தெல்லாம் கையில் எடுத்திருக்கிறோம், அதனால் ஏழை மக்களெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், அவங்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்கு நாங்கள் இந்த திட்டத்தை கையில் எடுத்துருக்கோம்னு சொன்னால் கூட மக்களுக்கு என்ன செய்யும், ஓரளவாவது நம்பிக்கை வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னவா 2047 அப்போ தெளிவாக என்ன செய்கிறாங்க, அவங்களே பதில் சொல்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து மக்களுக்கான நலத்திட்டம் ஒன்றும் இல்லை. ஏழைகளை கணக்கில் வைக்கல, மனசில் வைக்கல, மாறாக மதவெறியை தூண்டிவிட்டு நாட்டு மக்களை பிரிக்கக்கூடிய அதில் தான் இவங்களுடைய கவனமும்
இவங்களுடைய சிந்தனையும் அதை நோக்கி தான் பயணித்து கொண்டு இருக்கிறது என்று மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கருத்தாக இது குறித்து சொல்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் இப்போ கொடுத்துருக்க பேட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காமெடியாக இருக்குங்க. 10 ஆண்டு காலம் செய்யாத இந்த ஆட்சியில் மீண்டும் 2047 செய்கிறாங்கன்றது மிகப்பெரிய காமெடி. என்னென்னா இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கமாக இல்லை, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா மதவாதத்தை தூண்டி விட்டு இந்த நாட்டில் பிரச்சனை செய்யக்கூடிய அரசாங்கமாக தான் இருக்கிறத தவிர இவங்களால நாட்டு மக்களுக்கு வேதனை தான் தவிர எந்த ஒரு நன்மை நடக்கிறதா இந்த அளவுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி ஆட்சி என்பது மக்களை மீண்டும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய வேதனைக்குள்ளாக்கக்கூடிய ஆட்சியாக தான் இருந்துட்டு தவிர மக்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு ஆட்சியாக இது இல்லை. முக்கிய தலைவர்கள் அவங்கள வந்து குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் நம்ம மதுரையுடைய எம்பியாக இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர்கள் பட்ஜெட்டை குறித்து வந்து பேசும்போது இது ஏழை சாமானிய மக்களுக்கு, ஏன்னா இந்த வரிகளில் எந்த மாற்றமும் இல்லைன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி சொல்லும் பொழுது ஏழை சாமானிய மக்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, இது வந்து பெரும் முதலாளிகளுக்கு பில்லியனியர்களுக்கு அவர்களுக்கு வளம் சேர்க்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. செல்வ செழிப்பில் வளர்ந்து கொண்டு போகக்கூடியவர்களுக்கு அப்போ அவங்களுக்கு என்ன செய்யலாம், முறையாக வந்து ஒரு வரியை விதித்து நாட்டுடைய வளர்ச்சிகளுக்காக, ஏழை மக்களுடைய வளர்ச்சிக்காக, அதே மாதிரி விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக, வெகுஜன மக்களுடைய அந்த படிப்புக்காக, இப்படி அதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்யலாம். இல்லை, அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றது போல அவங்களுடைய அந்த வரிகளை பெறுவதற்கு இதில் வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. அவங்களுக்கு தான் வந்து இந்த பட்ஜெட் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க இருக்கிறது என்று அவங்க வந்து சொல்கிறாங்க. இன்னும் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி வரி இருக்குல்ல, அதை அவர் வந்து புள்ளி விவரத்தோடு வந்து சொல்கிறாங்க. பணக்காரங்களை டாப்பாக இருக்கக்கூடிய பணக்காரங்களை 10% பேர் அவங்க ஜிஎஸ்டி வரி எவ்வளோ கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3%, வெறும் 3%. ஆனால் டாப்பு பாட்டம், டாப்புனா மேலே, பாட்டனா கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், அவங்க வந்து இந்த ஜிஎஸ்டி வரியாக மொத்த வசூல்ல 64% பாட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் வந்து கட்டுகிறார்கள். 10% இருக்கக்கூடிய அந்த பணக்காரர்கள் கட்டுவது வெறும் 3% தாங்க. ஆனா ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் அவர்கள் கட்டக்கூடியது மொத்த வசூல்ல 64%. அப்ப விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த நிலை என்பது மாறணும் இல்லை, இந்த நிலை மாறி ஏழை மக்களுக்கான ஒரு பட்ஜெட்டாக, ஒரு திட்டமாக, இவர்களுடைய வரி சுமையை குறைக்கக்கூடிய ஒன்றாக தானே இருக்கணும். ஆனால் ஏழை மக்கள் வலுக்கட்டாயமாக அந்த வரி சுமையை வந்து சுமக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் என்பது இது வந்து ஏழை மக்களுக்கான ஒன்றா, வெகுஜன மக்களுக்காக ஒன்றா? நாங்கள் வந்து வறுமையை ஒழிச்சிட்டோம், 25 கோடி பேரை வந்து வறுமையிலிருந்து நாங்கள் வந்து மீட்டு எடுத்துட்டோம், இதெல்லாம் வந்து வெறும் வாய் சவடால் தான், இதெல்லாம் வெத்து பேச்சு தான், உண்மை கிடையாது. பொய்யை வந்து திரும்பி திரும்பி சொல்றது, அது அவங்களுடைய ஃபார்முலா ஒன்று இருக்குல்ல, ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மை போல மாற்றுவது அப்படின்னு ஒரு ஃபார்முலா, அவங்க ஃபார்முலா அது. அதைத்தான் வந்து இப்போ வந்து செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் வந்து இந்த பட்ஜெட்லேயும் இருக்கிறது. 2047 இந்தியா வந்து நாங்கள் வல்லரசு ஆக்குவோம் அப்படின்னத மக்களும் வந்து என்ன செய்யலை, அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ 10 வருஷமாக வந்து ஆட்சி வந்து கையில் தானே இருந்துச்சு, என்ன செஞ்சீங்க? தவறு. அவங்க ஃபைனான்ஸே ஒழுங்காக பண்ண முடியல, அது எப்படி அவங்க வளர்ச்சி பாதை கொண்டு போவாங்க? நாடு பின்தங்கி தான் போயிருக்கு தவிர மறுபடியும் வாய்ப்பு இல்லை. மேற்கொண்டு பொருளாதார வீழ்ச்சி தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறது வந்து அவங்களுக்கு வேணால் சாத்தியப்படலாம், மக்களுக்கு சாத்தியப்படாது. மக்களுக்கான நலத்திட்டத்தை வந்து இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வந்து தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய படித்த மாணவர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு வேலை இல்லாமல் வந்து ஆக்கினது தானே மிச்சம். 2047 வந்து வல்லரசு ஆக்குவாங்களாம் அப்படின்னு சொன்னது வந்து மீண்டும் ஒரு முறை அவர் வந்து அல்வா வந்து கிண்டியிருக்கிறாரு என்பதை உதயநிதி ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காங்க, அவருடைய கருத்தாக தெரிவித்திருக்கிறார். பட்ஜெட்டுடைய உரையில இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்குல்ல, இது வரைக்கும் நாடு முழுக்க 15 எய்ம்ஸுகளை வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவங்க தங்களுடைய பட்ஜெட் உரையில சொல்றாங்க. அப்போ அதுலேயும் என்ன செய்கிறாருன்னா, மதுரை எம்பியாக இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர்கள் ஒரே ஒரு சின்ன ஒரு திருத்தம். என்ன திருத்தம் தெரியுமா? அது 15 எய்ம்ஸு ஒரு செங்கல். அவர் மதுரை எய்ம்ஸு இந்த வேலைலாம் வந்து ஆரம்பித்தாங்கல்ல, அதை ஸ்கெட்செலாம் போட்டு
உங்களுக்கு அந்த இதில் இமேஜில் பார்த்தா கூட தெரியும், இன்னும் வந்து அந்த ஸ்கெட்சை வந்து வச்சிருக்கிறாங்க பத்திரமா. அப்போ அது சம்மந்தமாக சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, 15 எய்ம்ஸ்ன்னு சொல்லுங்க, 15 எய்ம்ஸும் ஒரு சின்ன திருத்தம், 15 எய்ம்ஸும் ஒரு செங்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மதுரை தோப்பூர் அந்த எய்ம்ஸ், அதுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குறதுக்கு அந்த நிர்வாகம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்பதான் வந்து அனுமதி பெறுவதற்காக இப்பதான் வந்து அணுகி இருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் வந்து 30ஆம் தேதி சொல்லப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவங்களும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அறிக்கையிலும் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசின் இடைக்கால பட்ஜெட்டு என்பது ஏமாற்றம் தரும் பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து தகவலை வந்து சொல்றார். பட்ஜெட்ல என்ன சொல்றாங்கன்னா, பற்றாக்குறையை சரி செஞ்சிட்டோம், விவசாயம் தொடர்பான துறைகள், கல்வி மேம்பாட்டு துறை, பெண்கள் குழந்தைகள் இவங்களுடைய நலம் காக்கக்கூடிய அந்த துறை, இது மாதிரி விஷயங்களுக்கு நிதியை வந்து குறைத்திருக்கிறார்கள். குறைச்சிட்டு தான் இங்க என்ன சொல்றது, நாங்கள் வந்து பற்றாக்குறையை வந்து குறைத்து விட்டோம், நிதியை வந்து குறைச்சிட்டு முக்கியமான விஷயங்களுக்கு நாங்கள் வந்து நிதி சுமையை குறைத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். இதே போல அனைத்து மக்களுக்கும் உண்டான மானியங்களாக வழங்கக்கூடிய உர மானியம், உணவு மானியம், எரிபொருள் மானியங்களை வெட்டி அதை சுருக்கி இருக்கிறார்கள். இப்படிலாம் பண்ணிட்டு தான் நாங்கள் குறைச்சிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. புதிய வேலை வாய்ப்பை வந்து உருவாக்காம, எந்தவித திட்டமும் வந்து இல்லாம, அது சம்பந்தமான எந்த கணக்கீடும் வந்து இல்லாம, தரவுகளும் வந்து சொல்லப்படாம 25 கோடி பேரை நாங்கள் வந்து வறுமையிலிருந்து மீட்டுட்டோம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒன்று வெறும் வெற்று வார்த்தை தான். அது இந்த குஜராத்தை வச்சு தான் படம் காட்டுவாங்க, குஜராத் பாருங்க அப்படின்னு சொல்லி. குஜராத்தில் உள்ள நிலையே சொல்றாரு. குஜராத்தில் 3ல் ஒருத்தர், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு நாளைக்கு வெறும் 26 ரூபா அதில் வந்து வாழக்கூடிய அந்த நிலையை வந்து இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க வெறும் 32 ரூபா, அதை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையை வைத்து பார்க்கும்போது இவங்க சொல்றது அப்பட்டமான பொய் தான். 25 கோடி பேரை நாங்கள் வறுமையிலேருந்து மீட்டுட்டோம் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் திட்டத்தை வந்து உருவாக்கின அந்த விவரம் இருக்கா, வேற ஏதாவது அது சம்பந்தமான தரவுகள் வந்து இருக்கிறதா? எந்த ஒண்ணுமே காரண காரியங்கள் சொல்லாம வெறும் வார்த்தையாக 25 கோடி பேரை வறுமையிலிருந்து நாங்க வந்து மீட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை அப்படின்றதையும் சொல்றாங்க. வறுமை ஒழிப்பிற்கு எந்த விதமான புரோஜனமான எந்த ஒரு திட்டத்தையும் சொல்லாம அதை மறைக்கிறதுக்கு, மக்களுக்கு வந்து மூமூடி போட்டு காட்டுறதுக்கு, அதுக்காகத்தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையில பசப்புதல இருக்குல்ல, இந்த ஒரு அல்வாக்கின்றது தான் 2047 நாங்கள் வல்லரசா மாற்றுவோம். அது மாதிரி 25 கோடி மக்களை வந்து நாங்கள் வந்து வறுமையிலிருந்து மீட்டெடுத்துட்டோம் அப்படின்றதும் இந்த மாதிரி ஒன்று தான். அதுக்கு முறையாக சரியான எந்த விதமான திட்டங்களும் இவருக்கு வந்து ஏற்படுத்தவில்லை என்பதையும் சொல்றாங்க. இந்த இடைக்கால பட்ஜெட்ல ஏழை எளிய மக்களுக்கு, அதுபோல நடுத்தர மக்களுக்கு, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கும், விவசாயத்திற்கும், பெண்களுக்கும் எதிரான பட்ஜெட்டு. புதிதாக எந்த முன்வைப்பு திட்டங்களும் இல்லை. கடந்த காலத்தை போன்றுதான் அந்நிய பெரும் முதலாளிகளுக்கு, அந்நிய மூலதனங்களுக்கு அள்ளி கொடுக்கும் நிலை தொடரும் என்பதே இந்த பட்ஜெட்டுடைய நிலையாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக தங்களுடைய அறிக்கையில அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த பட்ஜெட் என்பது இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்களை ஏமாற்றக்கூடிய ஒன்றாகவும், பெரும் முதலாளிகளுக்கு அவர்களுடைய வளத்தை சேர்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது. அதே போல இது குறித்து வணிகர் சங்கங்கள் தலைவர் விக்ரமராஜா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை நம்ம பார்க்கும்போது, வணிகர்களுக்கு எந்த விதமான பயனும் வந்து இல்லை, இந்த பட்ஜெட்ல வந்து சொல்லப்படலை, வணிகர்களுக்கு எதுவுமே இல்லைன்ட்டார். அதே போல தென்னிந்தியாவுடைய கரும்பு சங்கத்தின் மாநில தலைவர் ராஜ்குமார் சொல்லக்கூடிய நேரத்தில், பெரு நிறுவன முதலாளிகளுக்கு இது வந்து சாதகமாக ஒன்றாக இருக்கிறது, விவசாயிகளுக்கு 0 தான். அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, வணிகர்களுக்கு எதுவுமே இல்லை, இந்த பட்ஜெட்ல வணிகர்களுக்கு எதுவும் இல்லை. இவர் என்ன சொல்றாருன்னா, விவசாயத்திற்கு பெரும் 0 தான், பெரும் முதலாளிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் இதுல வந்து பயன் இருக்கிறது என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கக்கூடிய நிலையில இப்படி மக்களுடைய கருத்து, முக்கிய தலைவர்களுடைய அறிக்கைகள், அவருடைய கருத்து, இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா இவங்க இந்த பட்ஜெட் வந்து அப்படிதானே இருக்கு.
நமக்கு 2047 வல்லரசா மாற்றுவேன் அப்படின்னும் போதே தெளிவாக தெரியுது. அப்போ அதனால தான் சொல்கிறாங்க, மீண்டும் என்ன செஞ்சுருக்காங்க, அல்வா வந்து கிண்டி இருக்கிறாங்க. மக்களெல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க, ஏன் கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சீங்க, இல்லை நெருக்கமாக சொல்லுங்கள், நாங்கள் 3 மாதத்தில் அதை செய்வோம், 6 மாதத்தில் செய்வோம், இல்லை 1 வருஷத்தில் செய்வோம், நாங்கள் வந்து இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுங்கள். இப்போ தான் 2024 ஆகுது, 47ஆமா, இன்னும் 23 வருஷம் கழிச்சு நாங்கள் என்ன செய்வோம், இந்தியாவை வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடாக, சிறப்பம்சமிக்க ஒரு நாடாக நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இல்லை அப்படின்றத மக்கள் மிக தெளிவாக, இந்த ஆட்சியாளர்கள் இந்த 10 வருட ஆட்சி காலத்தில் நாட்டுடைய அந்த நிலையை வந்து நினைத்து பார்க்காமல் இதில் வெறும் மத வெறுப்பையும் ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள். வேற எந்த மக்களுக்கான நல்ல திட்டத்திலையும் இவர்கள் வந்து கவனம் செலுத்தவில்லை என்பதையெல்லாம் மக்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்படிப்பட்ட ஒன்றாகத்தான் இந்த பட்ஜெட் என்பது இருக்கிறது. நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நாம இதையெல்லாம் கவனத்தில் வைத்து தேர்தல் என்பது நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலை தொடருமானால் இவங்க அதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கு தான் இந்த கவர்ச்சியான வார்த்தைலாம், இந்த 2047 நாங்கள் வந்து அப்படி செஞ்சிருவோம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. இன்னும் 5 வருஷத்துல வந்து அப்படி டெவலப் ஆகிடும், செய்யாமல் இருக்கிறத மறைக்கிறதுக்கு வருங்காலத்தை சொல்றது. 2047 அப்படி ஆகிடும், 5 வருஷத்துல இப்படி ஆகிடும்னு சொல்லி வறுமையில் இருக்கக்கூடிய 25 கோடி பேரை நாங்கள் வந்து வறுமையிலிருந்து மீட்டு எடுத்துட்டோம். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் இந்த தேர்தலை கணக்கு பண்ணி அதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதை தான் தெளிவாக குஜராத்தில் உள்ள நிலையே சுட்டி காட்டுறார். கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 26 ரூபா வாழ்க்கை அதில் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க 32 ரூபாவில் வாழ்க்கையை வந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இதுதானப்பா நிலை. உன் பட்ஜெட்டில் நீ எதையுமே சொல்லலையே. வேலை வாய்ப்பு பற்றி சொன்னீங்களா? மக்களுடைய வறுமையை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது திட்டத்தை சொன்னீங்களா? ஏதாவது தகவலை கொடுத்தீங்களா? எந்தவித தரவுகளும் இல்லாமல் நான் வந்து ஒழிச்சிட்டேன், 25 கோடி மக்களை வந்து வறுமையிலேருந்து நான் மீட்டு எடுத்துட்டேன்னா எப்படி? சும்மா பொய் சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கவனத்தில் வைத்து வருகின்ற தேர்தலை, ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அதுதாங்க, அதை சரியான முறையில் நம்ம வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து பொய்யும் புரட்டுமா ஒரே வாய் ஜாலத்தில் அல்வா கிண்டி கொண்டு வடை சுட்டு கொண்டு இருக்கக்கூடிய இதனால் வந்து நாட்டு மக்களுக்கு எது நன்மை இருக்கிறதா? இதே நிலை நீடித்தால் நம்மளுடைய இந்திய நாட்டுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து நாம் மிக கவனமாக வருகின்ற தேர்தலை அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.